மரியாதை போ. என்ன மரியாதை பண்ணு? பாத்து பேசுறேன். பாத்து பேசுறேன் நீ. ஒரு பக்கமா பேசுறேன். என்னது? நான் தப்பா சொல்றேன். என்ன நீ தப்பா சொல்ற? சீப்பு. சீப்பு. ஓப்பு. ஏய் சோப்பு. நான் சொல்றேன் சொல்லுமா. ஓ ஓ இப் இப் பு. ஓப்பு. சோப்பு. வாயில வந்து வாயில கச்சி ஊத்து சோப்பு. கப்ளிங் சரியா இருக்கா இல்லையா போன கப்ளிங்? என்னது? கப்ளிங் சரியா தான் பேச வேண்டாம். அவன் போய் வாங்கி கப்ளிங். கப்ளிங் சரியா தான் இருக்கு. நீ மாட்டே ஒழுங்கா மாட்டே. என்ன எழுதுற? ஓட்ட வந்து விட்டால வெச்சப்பல. ஓட்ட வந்து விட்டால சும்மா பேச்ச மாட்டேங்கறவனா நீ? ஒழுங்கா சொல்லு. ஒழுக்கமா வியாபாரம் பார்க்கற. என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்க? நான் பழைய வியாபாரி. என்ன பழைய வியாபாரி? சாதாரண பழைய வியாபாரிமா. வெள்ள போடு என்ன? தப்பா சொல்றப்ப சீரகம் தோப்பல்ல புட்டு. ஏய் வெள்ள பூண்டு. வெள்ள புட்டுதாமா. அது வேற மாதிரி கேக்குது. என்ன வியாபாரம் பண்றியா? அதெல்லாம் வியாபாரத்துக்கு விக்கிறது கிடையாது. சாதாரண வியாபாரம் வந்து. எது? அந்த பையில கப்ளிங் எடுத்துறோம்ப்பா. சாதாரண வியாபாரம் வந்து. என்ன வியாபாரம்? ஏய் என்ன வாங்கிட்டே இருக்கற வியாபாரத்துக்கு போறியா? துணிமணிமா. துணிமணி வியாபாரமா? துணிமணி. இவரு முதல்ல இதுக்கு முன்னாடி சொன்னவாரு அந்த வியாபாரம்ல விக்கிறது இல்ல. அதெல்லாம் விலை போகாது போனா. அதெல்லாம் இப்ப சீப்பா கிடைக்கிறதுனால விலை போகாது. சீப்பா கிடைக்காது. எங்க விட்டு நீ தொட்டு மட்டும் பாரு. என்ன? நாளைக்கு சுருக்குன்னு இருக்கு. நாளைக்கு சுருக்குறதுனால புழுந்தே இருக்கும். புழுதான் புக்கு எடுத்து போவேன். கொஞ்சம் பொறுமா வரேன். டேய் உனக்கு மான மரியாதை அப்படிதாடா. கோத்தால ஒப்பை கட்ட மான கட்டவனே. வாத்தால ஒப்பை கட்டுவே. நீயா கட்டுவா? வர்ற வழியில அந்த மாட்டாள் பச்சான்ல பால் வேண்டியா. சரி. குத்தி குத்தி பார்த்தேன். ஏய் 10 மாட்டல வசூலா இருக்கு. என்ன வாங்கிக்க பாக்குற? இங்க வாட்ட கேட்டு போறாங்க. வாரியா? பால் கேட்டே பால் வாங்கி விட்டேன். இங்க கட்டிக்கிட்ட ஒரு முட்டை கேட்டியா. சரி. ஆவி உள்ள. முட்டை வாங்கி விட்டேன். இப்போ வந்து என்ன பொந்துக்குள்ள இருக்கு. ஏய் கைய புடிச்சு ஓடிச்சு பிடி ஓடு. நமக்கால பொந்துக்குள்ள வரங்க. ஏய் முட்டை கைய விட்டு ஓடுங்க. பொம்பள மாதிரி பேச கூடாது. சாம நசி பிடி ஓடுங்க. அவன உஷ்குறா பாப்பா அதோட அங்க வரா. இத்தனை நாள் கொண்டு வந்து 5 அடி. நீ கொண்டு வந்து 6 அடி கோத்துறாங்க. அவனே வாயை போட்டு தூங்குறியா? வாய்க்கு நீ போடுறியா அவன்? உன் சாமனை நல்லா தட்டி விடுங்கயா. ஏயா உன் சாமனை தட்டி விட்டா தான் எந்திரிக்குமா? நீ சாமனை தட்டி விட்டு பாரு மணியே. தட்டி விட்டு பாரு. என்ன செய்ய? பத்தேக்கு சால் போட்டு முந்துடியா பையா. தட்டி பார்த்தா உன் சாமனை எந்திரிக்காது. பொம்பள மாதிரி பேசு. ஏய் ஆம்பள மாதிரி பேசு. நீ பொம்பள மாதிரி பேசு. நீ ஆம்பள மாதிரி பேசு. பொம்பளைக்கு என்ன மாதிரி உனக்கு ஆம்பளைக்கு என்ன வேலை? ஆம்பளைக்கு என்ன ஆம்பளைக்கு அச்சப்பட நானா வைப்பு கடமை கட்டிய கட்டுப்பாடு அப்படி வேணுமா? பொம்பளைக்கு கடமை கட்டிய கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. எங்க இருக்கு? அச்சமான பைப்பு எல்லாமே இருக்கு. உனக்கு பைப்பு இருக்குல? பைப்பு. அது இருக்குல? ஆமா. நாயமா நான் வேணா 2 திரு. என்ன திருகுற? அப்படியே போட்டு திரு. மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குது. மான மரியாதைக்கு அச்சப்பட்டு ஒழுக்கமா நிக்கிறவன் நிக்கிறேன். ஒப்பமான ஒழுங்கை கவசம் தூக்கி பண்ணி ஏறிச்சுங்க. பொம்பளையா கொஞ்சம் இது வேணுமா? பொறுமை வேணுமா? ஆம்பளைக்கு மேல பொறுமை வேணும். அங்கதான் பொறுமை பொக்கிஷமே. நாங்களே பொறுமைக்கு பொக்கிஷமே. எனக்கு தேவை பெருசு. எங்களுக்கு தேவை பெருசு. எனக்கு தேவை பெருசு. எனக்கு தேவை பெருசு. அப்ப யாராவது உட்கார்ந்து டேப் போடுறாங்க. ஏன்? அளந்து பாப்பா. என்னடா? பொறுமை பொக்கிஷம் ஆண்கள் தாமா. பொறுமை பொக்கிஷம் பொம்பளையா? நெசமா? நெசமா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? நெசமா நீங்க தான். நெசமா அந்த. என்ன செய்றீங்க? என்னவா பத்தேங்க பொறுமை பொக்கிஷம்னா? பொறுமைக்கு பொக்கிஷம்னா அடுத்து அவனுக்கு அட்டை பண்ணாடி கட்டி பிடிக்கிற பாரு பொறுமை பொக்கிஷம். அப்புறம் போற நீ வந்து கட்டி பிடிச்சு வச்சுக்க. அப்புறம் விளக்கு மாதிரி பிச்சு வரும். விளக்கோர் பிஞ்சு அல்வாடு பிடிச்சு போகுமா? ஏய் பொறுமை பொக்கிஷம் சொன்னீல. பாமா கட்டி பிடிச்சு எத்ததாவும் தவிர என்னைய பாரு. வர்க்கத்தே பாரு. என்னடா தம்பி வா கட்டி புடி பெரட்டு எத்திரி. நீ கையை மாத்தி போற அப்புறம் பெரட்டு எத்திரி. என்ன வேணாலும் பட்டு செவனேன்னு கிடப்பான். ஏன் செல்ஃப் எடுக்காத? நீ கட்டி பிடிச்சு அப்புறமா அந்த வேலை எங்களுக்கு கிடையாதுயா. பொம்பளை மாதிரி பேச நீ பாருங்க. வந்து ஆம்பளை மாதிரி பேசு. பிரகாசா ஓ தங்கச்சிக்கு அடப்பு தெரிச்சு போக போறேன். தம்பிக்கு தப்பா தெரிஞ்சு போறா. நீ வேற தம்பியை தொட்டு பாருமா. கோவக்கார பையன் எச்சோட்டி விட்டு போய் ஓ பாத்துக்க. கோவக்கார பையன் மாதிரி நீ பக்கமா வச்சுக்க. புடிச்சு நான் கசி கொடுப்பேன். என்ன தெரியும் உனக்கெல்லாம்? உனக்கு என்ன தெரியும்? நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க பஸ் ஓட்டுவோம். நாங்களும் பஸ் ஓட்டுவோம். லாரி ஓட்டுவோம். லாரி ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். சைக்கிள் ஓட்டுவோம். சைக்கிள் ஓட்டுவோம். புல்லட் ஓட்டுவோம். புல்லட் ஓட்டுவோம். மாட்டு வண்டி ஓட்டுவோம். மாட்டு வண்டி ஓட்டுவோம். எத்தனை நீ போய் ஓட்டுமா? எத்தனை ஓட்டாலும் உங்களை நாங்க தான் ஓட்டணும். இத்தனை நாங்க ஓட்டுவோம். உங்களை வச்சு நாங்க ஓட்ட மாட்டோமா? இப்பெல்லாம் கேட்டு பாரு. இப்பெல்லாம் பெண்கள் ஆண்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓட்டுவீங்க? இவங்களை வச்சு எவ்வளவு ஓட்டணும்? நாங்களே ஓட வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓட்டுவீங்க? இங்க போற 20 கிலோ நாங்க வேற மாதிரி வண்டி மாடு மாதிரி இந்த மாதிரி நாங்களே வச்சு ஓட்டிக்கிட்டு ஓட்டுக்கிட்டீல எங்க இருவைக்கு பூரா வரீல வண்டி மாடு மாதிரி சில பேர் கால மாடு கொடுத்து ஓட்டிருப்பியா? நான் உன்னை மாதிரி கிடேரிய போட்டு ஓட்டுவேன். ஆமா நீங்க கிடேரிய ஓட்டிட்டாலும் புழுந்து ஓட்டிருப்பியா? நீ மட்டும் சரின்னு சொல்லு. எங்கட தார் வைக்கிறேன்னு மட்டும் பாரு. போய் அதுல வேற ஆள பாரு. போடி.
கொடுத்துட்டு போவேன் குன்னக்குடி அண்ணாக்குடி இருக்கடே நீ ஏமா குன்னக்குடி காசு தரச்சு போற தூக்கிட்டு விட்டேன்னு வச்சுக்க பொரட்டி கொட்டைக்கு போலவே கோயிதா நான் ஏறி நின்னு நாரி செத்து போறேன் அடி ஏறி அடிமா ஏய் டாடி என்னடா என்ன ப்ரோ அடி அடிக்க மாட்டேன் நீங்க அதே அடிச்சு பாரு எதை அடிச்சுடா சப்புன்னு அடிச்சு விடுங்க என்ன சொல்ல முடியும் என்னடா சொல்றீங்க அப்பா என்ன சொல்றீங்க இந்த இடத்துல உங்க தாய்மார் புறா உலக போட்டு நீ போட சொல்லு போடலையா உலக போட சொல்லுமா ஏன் தாய்மார் இல்லையா உலக போட சொல்லு போடல உலக போட சொல்லு மக்கா என்ன சொல்ல கேக்குறீங்க யாரு பெண்கள் கொலை படுத்துறேன்னு நினைக்காதா கொலை வெங்கல பொங்கல கொலை போடுவா போட சொல்லு போடுவா ஐயா என்ன சொல்ற போறா ஆத்தா தாய்மார்களே அந்த பத்த ஆத்தாமார்களே போடுங்கடா போடுங்கடா அதா கொலவ போட்டாலுக்கு ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன் இடிச்சா போடா கொலவ போட்டாலும் டீ கூட வாங்கி தர மாட்டேன் யாராரு கொலவ போடலையா உங்க பேரை பூரா உங்க காலையில உங்க சம்பளத்தை வாங்கி எல்லாருங்க குருவி ரெட்டி குச்சிட்டா எல்லாம் வாங்கி கொடுத்து போறேன் மாசம் வாங்கி கொடுக்கற பையா ஆத்தாமார்களே போடுங்க சத்தமா ஓபன் பண்ணு ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி மண்ணுலக பார்க்கையில அவன் வாங்கிட்டாங்க அது இன்னைக்குமே பஞ்சகாமல வந்தவன் வேற ஒண்ணும் இல்ல இந்த பாம்புன்னு சொல்றாங்க பூச்சி வண்ட இருக்குதுங்களா பாம்பு கடிச்சா அப்புறம் என்ன பண்றாங்க காலை கிழிச்சு விடுறாங்க என்ன கட்டு போடுறாங்க அதெல்லாம் செய்ய வேணாம் பாம்பு கடிச்சுட்டா பக்கத்துல ஆத்தாவோ அம்மாவோ தங்கச்சியோ யாரு இருந்தாலும் தெரியா ஒரு கொட்டாச்சில மூத்தரத்தை வாங்கி நீங்க குடிங்க 4 மணி நேரத்துக்கு சத்தியமா சொல்றேன் நம்ம ஐயனார் சத்தியமா 4 மணி நேரத்துக்கு விஷமே அவனுக்கு ஏறவே அப்ப நீ வாங்கி குடிச்சிட்டே உனக்கு விஷமே ஏறாம வந்துருங்க டேய் ஏன் தம்பி குத்துறீங்கமா 4 மணி நேரம் ஆச்சு ஆளை காப்பாத்தி விட்டேன் என்ன அப்படி இருக்கீங்களா பேசிட்டு பண்ணிரு கொலை ஓடுறதுனா ஒரு புறம் சொன்னாங்கல்ல இந்த பக்கம் தான் சத்தம் கடிச்சு ஆனா கொலை ஓடுற ஊரை நீங்க வீட்டுல சாப்பிடல இருக்கும் சத்தமே சரியா சவுண்ட் வரப்பட இப்ப பாக்குறியா பங்காளியா உங்க நம்பித்தான் இருக்க ப்ரோ அடுத்த விசில காப்புறியா சத்யா நீ சொன்னோடைய சத்த சரியா கூட கேட்கல இன்னும் நிக்கிற பாரு நான் இருமா அவசரப்படாங்க அங்கே ப்ரோ கொஞ்சம் ப்ரோ தம்பி இருப்பா 4 பேர் கொலை போட்டோடைய மூத்த தாய்க்கு சொன்னில அதுலாம் சிரமப்படணும் எங்க பையனுக்கு சின்ன பையன் உரம் போட்டுருக்காங்க போ மக்கள் பேர் எழுந்து வாங்க கர்ற பேர் உங்க பங்காளிய வந்து பக்கத்துல இருந்ததுனால ஓவர சவுண்ட் கேக்குது எங்க தாய்மார்கள கெட்டத்துல இருக்காங்க அதனால அவ்வளவு கெட்டி வராது பேர் எழுதிப்பாங்க சவுண்ட் வந்துச்சா இவ்வளவு பேசி பேசுறீங்களா என்ன இவ்வளவு பேசுறீங்க வேற ஒண்ணும் இல்ல சரி எங்க ஆட்ல இருக்காங்கல்ல மொத்த குரானி சொல்லி கொடு தம்பி பத்தி ஒரு குரானி சொல்லி கொடுமா ஒரு குரான் சொல்லி கொடு என் பங்காளிய பத்தி அவன் கப்ளில கையெழுத்துங்கடா கப்ளில கூட பேசிருக்காங்க கப்ளி அவங்க
குடிக்க அந்த காலத்துல ஆம்பளை எங்க போவாங்க வயக்காட்டுக்கு போவாங்க ஏற்கனவே போயிட்டு ஊத போவாங்க அப்ப நல்லா மழை வந்துச்சு நல்லா வந்துச்சு ஆனா இந்த காலத்துல இருந்துச்சு எப்படி அந்த செல்லத்தை சொல்லுவாங்க அந்த செல்லத்தை தடவுது முடிச்சாலும் அந்த செல்ல உட்காந்து போயிரு அந்த மாதிரி தடவுன மணி கேட்டா உட்காந்து அந்த காலத்துல இந்த ஆளுங்க எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு குற்றம் வர உடனே கண்டுபிடிக்க முடியுமாயா நல்லா கண்டுபிடிச்சு பாரு ஏவா ஆத நல்லா பேசிட்டியா ஆதா நல்லா பேசுறீங்க பொம்பளை நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொம்பளை அப்படி பேசு மழை வந்துட வேண்டியது கேட்டா ஏ பக்கடியா எப்படி பேசி சொல்லியா இப்ப அண்ணே கேட்க போறேன் ஒரு நிமிஷம் விஜயநகர சோபன் ஆஜே உங்க நாகரிக நாசமா போக உங்க நாகரிக பொட்டலா இருந்து ஊத்துறவே என்ன உங்க நாகரிகத்துல ஈயத்தகாச்சி ஊத்த உங்க நாகரிகத்துல பழுக்க கம்பியை காய்ச்சி இழுக்க அந்த காலத்துல இருக்க போறோம் அந்த காலத்துல என்னை பார்த்து ஆத்தா புண்ணியவதிய எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல சும்மா அள்ளி கொண்டை பிடிச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு அப்படி கண்டாங்கி சேலையை கட்டி நடந்து வந்தா எப்படியா இருக்க எப்படி இருக்கு அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படியா இருக்கு பக்கத்துல பொண்ணை ஏங்க ஒரு மவுத் கிஸ் கொடுங்க ஒரு லெப்ட் கிஸ் கொடுங்க முத்தம் கொடுக்கறேன் சீ போங்க உங்க மீசை குத்து உங்க எட்டு அளவு தாண்டி மீசையெல்லாம் மொழுக்குறதுமா அந்த காலத்துல எங்க ஆத்தா வந்து சட்டை எப்படி போட்டாங்க 2 மீட்டர் இருந்தா எங்க ஆத்தா தண்டை விட்டு உட்காந்துருப்பாரு அப்படி பச்சை கலர்ல சட்டை ஓட்டு அப்படி என்னன்னு பாத்துக்கேன் அப்படி சட்டை ஓட்டு 2 மீட்டர் சட்டை வச்சு இங்க வச்சு போட்டாங்க இப்போ உங்க நாகரிக நாசமா போக 30 வாங்கிட்டு 40 வாங்கிட்டா அந்த டெய்லர் என்ன பாவம் கொண்டாடும் அவன்கிட்ட போய் சொல்றது அண்ணே முன்னாடி ஒரு கதவு வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு சன்னல் வச்சுக்கோங்க ஏணிப்படி ஒன்று வச்சுக்கோங்க 10ஆம் வரைக்கும் இப்போ சொல்றாரு கவுரு வச்சுக்கிறவா கவுரு அந்த கவுரு எதுக்கு கேட்டா என்ன சொல்லுங்க அண்ணே சட்டை கலந்து கீழே விட்டுருங்க நாங்க பின்னாடி இறுக்கி கட்டிக்கிறோம் உங்க நாகரிக நாசமா போவேன் ஆனா பெண்கள்கிட்ட முடிஞ்ச என்ன தெரியுமா சுடிதா அதை யாரையா கண்டுபிடிச்சது வடநாட்டுக்கார கண்டுபிடிச்சா ஏன் கண்டுபிடிச்சா தன் மனைவி மக்கள் சரீரத்தை வந்து அப்படியே பார்க்க கூடாது அதனால அதை கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்ச இன்னொன்று கண்டுபிடிச்சா தெரியுமா சால்வை அந்த சால்வை எப்படி போடணும் இப்படி போடணும் அந்த தங்கச்சி ஒரு பேர் வெள்ளை கலர்ல சால்வை இப்படி போடணும் சால்வை இப்படி போட்டா அதுக்கு பேர் சால்வை வர்ற வழியில மாட்டாவடி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறீங்க உட்காந்து பொம்பளை சால்வை போட்டுருந்தா இது கூட பரவாயில்ல வேப்ப மரத்தை தூக்கு போட்டு தொங்குவா வாங்குறீங்களா சால்வை எதுக்கா போடணும் இப்ப நம்ம ஒரு சாமி கொடுக்குறோம் ஒரு குட்டியில கொடுக்குறோம் அந்த குட்டி எதுக்குமா கொடுக்குறோம் ஒரு அன்னதானம் போடுறோம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னு இந்த பிள்ளைய இந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கிட்டு செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க இது முழுக்க பார்க்கறாங்க உண்டியில பஸ் ஸ்டாண்ட்ல அதனால நீ ரொம்ப பேசிட்டு இருக்க இந்த இடத்துல என்ன வாசிக்கிறேன் எடுத்து சொல்லு சத்தியமா இழந்த பழம் என் பாதைக்கு பப்பாளி பழம் மாதிரி அந்த இழந்த பழம் மாதிரி இல்ல படிக்கணக்கா புடிக்கணக்கா முத்து கணக்கா புடிக்கணக்கு ஒரு புடி எவ்வளவு ஒரு புடி 100 ரூபாய் அப்ப ஒரு புடிக்கு 100 ரூபாய் அது தப்பா சொன்னா ஒரு படி எவ்வளவு அதாவது நீங்க படிக்கணக்கா உலக கணக்கா புடி கணக்கான்னு கேட்டி நான் புடி கணக்குன்னு சொல்லிட்டேன் அதே ஒரு புடிக்கு எவ்வளவு ஒரு புடிக்கு 100 ரூபாய் அப்ப ஒரு புடிக்கு 100 ரூபாய் இல்ல ஒரு புடிக்கு 100 ரூபாய் புடிக்கு 100 ரூபாய் அப்ப ரெண்டு புடிக்கு 200 ரூபாய் அப்ப ரெண்டு புடிக்கு 200 ரூபாய் ஆமாங்க ஒரு புடிக்கு 100 ரூபாயா எல்லாம் இல்ல லைன்ல அவங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்குவாங்கயா சாட்சி விட்டாதே புடிக்கு 100 ரூபாயா ஒரு புடி உலக புடி கணக்கு இழந்த பழம் புடி கணக்கு வேணுங்கிறவங்க வாங்குவாங்க என்னமா சொல்றே லைன்ல வரதுக்கு வேற மாதிரி இருக்கு லைன்ல வரது மொத்தமா கூட்டமா போட்டு அனுப்புவாங்க லைனா
எப்படியா வருவாங்க பெரிய ஓட்டம் வருவாங்க குடிக்கு 100 ரூபாயா கிளம்பிங்க காசு விட்டுறாத குடிக்கு 100 ரூபா இழந்த பழம் குடிக்கணும்னா நீ எதையா குடிக்க வந்து குடிக்கு 100 ரூபாய் எங்க தெரியுமா என்ன வரும் சாரா தேவரம் பத்தியா ஓ யாவர் அப்படி ஏவர் அப்படி இல்லமா ஏ யாவர் இல்லைன்னு வச்சுக்க ஒரு வயசுல குழம்பு இருக்கா ஏ யாவர் அப்படி யாவர் என்ன யாவரா மீன் குழம்பு வச்சாலும் வேணும் சரி புளி குழம்பு வச்சாலும் வேணும் புளி குழம்பு வச்சாலுமா புளி குழம்புமா அப்படி சொல்லியா அது வச்சாலும் வேணும் சாம்பார் வச்சாலும் வேணும் என்னது சாம்பார் வச்சாலும் வேணும் மண்டக்கறி குழம்பு வச்சாலும் வேணும் ஆமா நம்ம குழம்பு வச்சாலும் வேணும் ரசம் வச்சாலும் வேணும் ஆமா அப்படி பழம் வைக்கிறேன் சாதாரண பழமா ஐயா புளி ஏன் பழம் பழம் நசிக்கு பாரு அம்மா சுந்தரி புலி ஏன் பழம் புளிய பழம் ஏன் பழம் என்னதாமா இது கொட்டை இருக்கு பழம் கோலலா இருக்கு பழம் கொட்டை இருக்கு பழம் அம்மா கோலலா இருக்கு பழம் எத்தனைய கடையில நான் புளிய பழம் பார்த்துருப்பேன் எனக்கு பார்த்த சைஸு இப்பா சைஸு பாத்தியா கைக்கு அடக்கமா நீ புரிஞ்சுக்கிறீங்க பாட்டமா உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா 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 ஏமா ஆடுனா ஆடுவீங்களா பாடுறா ஓடுறா உட்காரா படுத்தா என்ன கெடேரி போய் அட்டை தாக்கிது கெடேரி அட்டை தாக்கி கூடாது அதனால ஆடு கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வைக்கவில்லை கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் மேல ஆட்டம் இல்லை கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட பிள்ளைக்கு குடிச்சிருந்து ஆடு சரியா வர குடிச்சிருந்து உனக்கு ஆடுறா என்ன கனகருத்த கிளிய செதுக்கா கொட்டு கூட கனகத்தை பூங்குயில எசனுக்கா கொட்டு கூட எல்லாமே சொல்லி கொடுத்தியா அந்த குடும்பம் உங்களை கொடுத்துருக்காருங்க அந்த குடும்பம் அங்கே கிட்டி முள்ளி
தூளானா பிடிக்கும். நீ என்ன ஊர் வந்தீங்க? வடமங்கல பூசை கொடுத்து போயிருக்கோம். காய வச்சு எடுப்பீல காய வச்சா வேணாமா? அதனால ஒரு வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி காதோடு கொட்டக்காரி சுந்தரி கையடைப்பில் கட்டிக்காரி அடி வந்தாலும் வாடி மதுரை சின்னப்பூ தாண்டி போனாலும் கோடி புது கொட்ட கோயில தாண்டி வந்தாலும் வாடி மதுரை சின்னப்பூ தாண்டி போனாலும் கோடி புது கொட்ட கோயில ரொம்ப திறமையான விளையாட டான்ஸ் சூப்பர் நீல நான் சொல்ற மாதிரி ஜெயிச்சு நான் ஒத்த கால தூக்குனேன் பிள்ளைய ரெண்டு கால தூக்குனேன் இந்த ஒரு அவரே காரக்குடி அவர் சொந்த ஒரு சிறுகுடல் பட்டிமா திருப்பூர் பிறந்த ஒரு சொல்லல பாட்ட சொன்னேன் அடர்ந்த இடத்தில் மருத மரமும் விழித்த முகத்தில் கண்ணன் முகமும் வீரப்பை செத்து போயிட்டு சொல்றாங்க சாகல சத்தியமா ரெண்டு பக்கம் கெடாமிசியோட இருக்கீங்க கெடாமிசியோட நல்லா இருக்கு பார்த்து
பேசலாம், யார்கிட்ட என்னன்னு பேசலாம், எப்படி பேசலாம். நம்ம ஊரு கழிச்சல வரவனே யார்கிட்ட என்ன விஷயத்துக்கு டங்கா தெரிச்சு போந்துருச்சு பார்த்து பக்கம் வயசு. ஏமா உன் பேரு காட்டுறாங்கயா, பேர் ரொம்ப பெருசா இருக்கு, பேரை கொஞ்சம் சுருக்கிக்குவோமா. உன் பேரு இனிமேல் காட்டு. என் பேரு குத்துராசா. என்ன அந்த ராசாவை விட்டுருவோம். என் பேரு குத்து. நீங்க கூப்பிடுங்க. காட்டு காட்டு. இப்படியே வந்தா அப்புறம் ஓசியில படம் பாட்டு போயிடுவாங்க. உங்க உண்மையான பேர் என்னமா? என் பேர் பிரபுராஜா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிரத்தி தொங்கி இருக்கு தாலி பாசி போட்டிருக்கீங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணணும்னா என் திறமையை நீங்க சோதனை பண்ணிட்டீங்களா? தம்பி சின்ன பையன் வாங்க. தம்பி சின்ன பையன் வாங்கப்பா. டேய் தம்பி சின்ன பையன் வாங்க. சும்மா வாடா. டேய் தம்பி சின்ன பையன் வாங்கடா. வாங்கப்பா. டேய் தம்பி சும்மா வாங்கடா, சின்ன பையன் வாங்கடா. வந்தீங்கன்னா அண்ணன் பாம்பை காமிப்பேன், இல்ல அண்ணன் பாம்பை உள்ள ஓட்டு போயிருவேன். டேய் தம்பி சும்மா வாடா, சின்ன பையன். வருவே பேசாம வருவேன். ஒரு சின்ன பையன் வந்தீங்கன்னா அண்ணன் பாம்பை காமிப்பேன். டேய் தம்பி வாங்கடா, வாங்கடா. தம்பி பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ் கை தட்டுங்க. மேடையில ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அப்ப கணக்கா லூசுத்திரிக்கே நீ இப்படி இல்லை. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரமேஷ். ரமேஷ் உங்களை கூப்பிட்டு யாரா வந்தீங்களா? மேடையில ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்காது. நம்ம ஊர் மேடை வந்து எத்தனையோ புண்ணியவான் வந்து யாரி போன மேடை. நல்லா கை தட்டிங்க. ஒரு வாய்ப்பு அவங்க நிக்கிறாங்க, தைரியத்துக்கே கை தட்டணும். தம்பியா தம்பி நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா? நல்லா பள்ளிக்கூடம் போறீங்களா? 9th படிச்சிருக்கீங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க ப்ரோ. 9th படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்களா? நீ பள்ளியில படிச்சீங்கல்ல, ஆம்பளை டீச்சரா பொம்பளை டீச்சரா? ஆம்பளை டீச்சரா பொம்பளை டீச்சரா? டீச்சர். டீச்சரை கால வச்சிருக்கீங்களா? இல்ல 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 வந்து கை தட்டுங்க. ஒத்துக்கிட்டாரு இல்ல. சரிண்ணே. இப்ப அண்ணே சொல்றப்ப சொல்லணும். ஊழமுக்கு சனியே, ஊழமுக்கு சனியே சொல்ல மாட்டியா? எதுவுமே தெரியலையா? தம்பி சின்ன பையன் வாங்கடா. வந்தா பாம்பை காப்பாட்டானே. இப்படி பேர் நீங்க எந்த தம்பி வாடா, வாடா சும்மா வாடா, வாடா 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 வாடா. ஏய் வாடா. கை தட்டுங்க. வாடா 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 வாடா. ஏய் வாடா சுத்தி வாடா. வாடா கை தட்டுங்க. வாடா வாடா தம்பி வாடா 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 வாடா. ஒரே போகுது போறியா? டேய் அவன்டா பஞ்சத்து வாடா 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 வாடா. நல்லா கை தட்டுங்க. நல்லா சத்தமா தட்டுங்க. தம்பி எத்தனை படிச்சிருக்கீங்க? தம்பி நீங்க 2 பேரும் 5 படிச்சிருக்கீங்க. அப்ப